மலை மேல மாடி என்பது சரி என்ற நிலையில் இளைச்சுமாந்தார்களே, உங்களின் கருத்து சரி. நாட்டுல நடக்கிற கொடுமைக்கும் அவலத்துக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற தரவரிசை தான் சரியா இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணிங்க. சரிங்களா? போலிச்சாமியார்களின் மோகம் நாட்டில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது, அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பது முதல். தப்பே செஞ்சிருந்தாலும் மக்களை ஏற்றி பிழைக்கிறார்கள் என்று நம் கண்முன்னே காண முடிந்தது என்றாலும் கூட, அவன் என் தலைவன், நான் அவனுக்காக உயிரையும் கொடுப்பேன், என் குடும்பம் நடுதருக்கு வந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் ஆதிகால மனிதனின் அந்த செயல்தான் இப்பொழுது தவறு அதிகமாக நடக்கும் பல தலைவர்களை ஒன்றும் செய்ய முடியாம போகிறதுக்கு காரணமும். ஒரு பொருள் விற்பனை செய்வதற்கு முன்பு இதில் இவ்வளவுதான் உண்மைத்தன்மை இருக்கிறது, மீது எதுவுமே உண்மைத்தன்மை கிடையாது என்ற நிலையிலும் கூட, நீங்கள் இந்த பொருளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும், இந்த பொருளை வாங்கினீங்கன்னா உங்க வீடு அழகாக இருக்கும், இந்த பொருளை வாங்கினீங்கன்னாக்கா உங்களுடைய மத்தவங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களை கெத்த நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களை எல்லாத்தையும் விற்பனை செய்யும் அந்த தவறான விளம்பர சந்தாதாரர்கள் காசை வாங்கிக்கிட்டு நீங்க வாங்குங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விஷயங்கள்னா, பெண்கள் மன்னிக்கவும், ஒரிஜினல் தேவடியாத்தனம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, உங்களை நம்பி ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம். இந்த மூஞ்ச வச்சுதான் நீங்க பேசுற உண்மைத்தன்மையை அவங்க நிலை உண்டு, சரி நம்ம ஆளு சொல்றாரு, நம்மளுக்கானவங்க சொல்றாங்கன்னு சொல்லி உங்களை நம்பி அவங்க நடுத்தருவில் நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். அதுவும் ஒரு தேவரடியால் தனம் தான். 10,000 திருநாள் அதில் 2,000 கோயில் உண்டியலில் போட்டாக்க எல்லாம் சரியாகிவிடும் என்ற மனப்பக்குவத்தில் இருக்கும் அந்த அற்பத்தனமான மனிதர்கள் இருக்கும் வரை தமிழ்நாடும் இந்தியாவும் இதே நிலையில் தான் இருக்கும். மலையை கொடையிறான், மலையை கொடைஞ்சாக்க நம்மளுடைய வாழ்வாதாரமும் நம் பின்னால் வரும் சந்ததிகளும் எவ்வளவு அவல நிலைகளை சந்திக்க நேரிடும் என்பதை அறிந்தும் அதை அறுக்கிறான் அல்லவா. அதுவும் அந்த மாதிரி அற்பத்தனம் இருக்கும் மனம் கொண்டவனும் இருக்கும் வரை இந்த நிலை ஒருபோதும் மாறவே மாறாது. இந்த விஷயத்தினாலதான் சாமானியனாவே இருக்கிறான், ஏச்சி பிழைப்பவனும் கொள்ளையெடுப்பவனும் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகிறான்.